அடங்காபற்ற தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். ஈழத்தமிழ் மக்களின் தாயக மண்ணில் சிங்கள பேரினவாதம் தனது கோரப்பற்களை முதன்முதலில் பதித்து தமிழர்களின் இரத்தத்தை ஓட்டிய நச்சு நாள் இன்று. 1956 ஜூன் மாதத்தின் இதே நாட்களில்தான் கிழக்கு மாகாணத்தின் கல்லோயா குடியேற்ற திட்டப்பகுதியில் சிங்கள காடையர்களால் 153க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வெட்டியும் எரித்தும் மிக கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டனர். இலங்கை தீவில் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட முதலாவது தமிழின படுகொலை இந்த கல்லோயா படுகொலைதான். 1956 இல் ஆட்சிக்கு வந்த SWRT பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு சிங்களம் மட்டும் கொண்டு வந்து தமிழர்களின் அரசியல் மொழி உரிமைகளை ஒரே நாளில் பறித்தது. இதற்கு எதிராக கொழும்பு காலிமுகத்திடலில் தந்தை செல்வா தலைமையில் அமைதியான முறையில் அறப்போராட்டம் சத்தியாகிரகம் நடத்திய தமிழ் தலைவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் சிங்கள காடையர்கள் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை தொடுத்தனர். இதன் தொடர்ச்சியாகவே கல்லோயாவில் அரச வாகனங்களையும் வெடிபொருட்களையும் பயன்படுத்தி அப்பாவி தமிழ் தொழிலாளர்களும் விவசாயிகளும் வேட்டையாடப்பட்டனர். மறக்குமா நெஞ்சம் என்று நாம் இன்றும் கதரும் அளவிற்கு இரக்கமின்றி தமிழர்கள் எரிக்கப்பட்ட முதலாவது கரைபடிந்த பக்கம் இது. அறிவு படுகொலை யாழ் பொது நூலகம் எரிப்பு 1981. தமிழர்களை உடல் ரீதியாக அழிப்பதற்கு முன்பாக அவர்களின் அறிவு பாரம்பரியத்தை அழிக்க துடித்தது பேரினவாதம். அதன் உச்சக்கட்டமாக 1981 மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக திகழ்ந்த யாழ் பொது நூலகம் சிங்கள காடையர்களாலும் அரச கைக்கூலிகளாலும் காவல்துறையினராலும் திட்டமிட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. தமிழர்களின் தொன்மை வாய்ந்த ஓலைச்சுவடிகள், அரிய வரலாற்று ஆவணங்கள், தனித்துவமான நூல்கள் என 97,000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் சாம்பலாக்கப்பட்டன. ஒரு இனத்தின் வரலாற்றையும் அறிவையும் அடையாளத்தையும் அழிக்கும் இந்த அறிவு படுகொலை உலக வரலாற்றிலேயே மிக கொடூரமான கலாச்சார அழிப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் பேராசிரியர் டேவிட் என்ற அறிஞர் மாரடைப்பால் மரணமடைந்தார் என்பது இன்னும் ஆறாதவடு. ஆயுதம் தாங்கிய படுகொலைகள் மட்டுமல்ல, தினம் தினம் அரங்கேறும் கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பு. தமிழர்கள் மீதான வன்முறை 1956 கல்லோயாவோடு நின்றுவிடவில்லை. 1958, 1977, 1981 நூலக எரிப்பு, 1983 கருப்பு யூலை என தொடர்ந்த வன்முறைகள், 2009 இல் முள்ளிவாய்க்கால், 2009 இல் முள்ளிவாய்க்காலில் உலக வரலாறே கண்டிடாத மாபெரும் இனப்படுகொலையாக உச்சம் பெற்றது. லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் கொத்துக்குண்டுகளாலும் நச்சு எரிகணைகளாலும் துடிதுடிக்க கொல்லப்பட்டனர். ஆனால் ஈழ மண்ணில் தமிழின அழிப்பு என்பது வெறும் குண்டுகளாலும் கத்திகளாலும் மட்டுமே நடக்கவில்லை. அது அரசியல், கல்வி, மொழி, கலாச்சாரம் என பல வடிவங்களில் தினம் தினம் கட்டமைப்பு சார்ந்த இன அழிப்பாக இன்றும் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. தமிழர்களின் தாயக பகுதிகளில் கூட தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு நிர்வாக நடைமுறைகள் அனைத்தும் சிங்கள மயமாக்கப்பட்டு வருகின்றன. மொழி அடிப்படையில் தமிழர்கள் தங்களின் சொந்த மண்ணிலேயே 2ஆம் தர பிரஜைகளாக்கப்படுகிறார்கள். கல்வி முறை பாரபட்சம், தரப்படுத்தல் முறை, தமிழர்களின் உயர்கல்வி வாய்ப்புகள் பறிக்கப்பட்ட வரலாறு முதல் இன்று வரை தமிழ் மாணவர்களின் கல்வி சமநிலை திட்டமிட்டு சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. தமிழர்களின் பூர்வீக நிலங்கள், விளைநிலங்கள், கடற்கரை தொழிலிடங்கள் ஆகியவை இராணுவத்தினராலும் தொல்பொருள் திணைக்களம் என்ற பெயரிலும் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கப்படுகின்றன. தமிழர்களின் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு அங்கு பௌத்த விகாரைகள் திணிக்கப்பட்டு வருகின்றன. முடிவுரை மறவோம், வரலாற்றை உரைகல்லாக்குவோம். 1956 கல்லோயாவில் தொடங்கிய அந்த இரத்த ஆறு 1981 இல் நமது அறிவு பெட்டகமான யாழ் நூலகத்தை எரித்து 2009 முள்ளிவாய்க்கால் வரை ஓடி இன்று வரை அரசியல் அதிகார ஆக்கிரமிப்புகளாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வடிவங்கள் மாறினாலும் ஈழத் தமிழர்களை தங்களின் சொந்த மண்ணிலிருந்து துடைத்தெறிய வேண்டும் என்ற சிங்கள பேரினவாதத்தின் இலக்கு மாறவில்லை. தலைமுறைகள் கடந்தாலும் நம் முன்னோர்களின் தியாகங்களையும் அவர்கள் சிந்திய இரத்தத்தையும் சாம்பலாக்கப்பட்ட நமது அறிவையும் நாம் மறக்கப் போவதில்லை. கல்லோயா படுகொலையின் நினைவு நாளில் நம் உரிமைகளுக்கும் தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று உறுதியேற்போம். நன்றி, வணக்கம். அடங்காபற்று தமிழன் யூடியூப் சேனல். இந்த 1956 ஆண்டு என்று சொல்லப்படுகிற ஆண்டில் நடந்த கல்லோயா கலவரம் சம்பந்தமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இது பல பேர் மறந்து போன விஷயங்களாக இருக்கிறது, அல்லது பல பேருக்கு தெரியாத விஷயமா இருக்கிறது. புதிய அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் கூட இதை கற்றுக்கொண்டதாக அல்லது இதை பற்றி தெரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இருந்தாலும் இது ஒரு முக்கியமான இனக்கலவரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கோதாவுக்குள்ள முதல் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு கலவரம் இந்த கல்லோயா கலவரம். இது நடந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், கல்லோயா திட்டம் என்பது கிட்டத்தட்ட 1939 நான் ஏற்கனவே சொன்னதை போல
அதாவது வந்து டொனமூர் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டதன் உடனே அவர்களுக்கு, அதாவது இந்த 21 வயதுக்கு மேற்பட்ட